அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். அட்வான்ஸ் நியூ கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். கத்திரி வெங்காயம் காலையில் தண்ணி பாய்ச்சாச்சு. ஏன்னா அப்புறம் நான் வேளாங்கண்ணி போக போகிறேன், அதனால் லேட்டாகி போயிடும். அதனால் பாய்ச்சாச்சு பாருங்கள். அங்கிட்டு அந்த பக்கம் இருக்கிறது பூரா வெங்காயம், இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் கத்திரி கொஞ்சம் தான் வச்சுருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை நட்டேன் கத்திரி வெங்காயம், வெள்ளிக்கிழமை பறிச்சது. எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? மழை வரும்னு பார்த்தா மழை ஒன்றும் இல்லை. அங்கே வரும் தட்டைப்பயிர் பூரா கிளி நொறுக்குது. காய் நல்லா இருக்குது. காவல் கத்தாக்கு எடுக்கலாம். கிளிக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியல, அப்படியே வந்து உட்காந்து கடிச்சு தூக்கிட்டு போயிடுது. தட்டைப்பயிர் கடலையில் போட்டிருந்தோம், அப்படியே ஒதுக்கி விட்டோம். காய் காய்ச்சிக்கிட்டு இருக்குது. பனிக்கு நல்லா காய் காய்க்குது. வெங்காயமெல்லாம் முளைச்சிக்கிச்சு. தண்ணியும் பாய்ச்சாச்சு. வெள்ளிக்கிழமை வெள்ளி சனி ஞாயிறு, வெள்ளிக்கிழமை பதிச்சோம். சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் போகுது. இன்னையோட 5 நாள் ஆகுது வெங்காயம் பதிச்சு. இடையில தக்காளி கன்று வச்சுருக்குறோம் வீட்டு குழம்புக்கு. இந்த வெங்காயம் பதிக்கிறதுக்கு 1500 ஆகிப்போச்சு. வெங்காயம்லாம் விதை வெங்காயம்லாம் ஹை ரேட்டாக இருக்குது. இதை பதிக்கவே 1500. நம்ம எங்கே ஏக்கர் கணக்கில் பதிக்கிறது? பதிச்சு கொடுத்தாலும் விற்றாலும் நம்ம வைக்க முடியாது. வியாபாரிங்க சொல்கிற ரேட்டு தான். அதனால் பார்த்துட்டு கொஞ்சமாக நம்ம வீட்டுக்கு தேவைக்கு மட்டும் பதிச்சாச்சு. கத்திரியும் அப்படி தான் கொஞ்சமாக வச்சுருக்குது வீட்டுக்கு மட்டும். வீட்டுக்கு போக வரதை பிடிச்சி விற்றுருவோம். ஒரு 5 கிலோ 2 கிலோ 3 கிலோ வருது, எவ்வளோ வந்தாலும் வீட்டுக்கு போக விற்றுருவோம். நீங்கள் அப்படி தான் பண்ணணும். ஓகே, நன்றி உறவுகளே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வேளாங்கண்ணி கிளம்ப போகிறேன் ஒரு 12 மணி போல். பாய், நன்றி, வணக்கம். வேளாங்கண்ணியில் சந்திப்போம்.